வணக்கம். நான் கஸ்தூரி மாசிலன். எங்களை தாங்கிய அப்பாவின் தோள்கள். அந்த சந்தோஷமான சங்கத்தானி காலத்தின் நடுவில்தான் எங்கள் வாழ்க்கையின் அப்பாவின் உழைப்பால் எழுந்த ஒரு வீடு இருந்தது. அது வெறும் வீடல்ல, எங்கள் 5 மகள்களின் கனவுக்காக அப்பா கட்டிய கூடு. தன் உழைப்பின் வியர்வியால் கல்லை கல்லாக அடுக்கி தன் சொந்த செலவில் எங்களுக்காக எழுப்பிய வீடு. ஆனால் காலத்தின் கொடுமையில் ஒரு நாள் அந்த வீடு தரைமட்டமாக போனது. ஒரு தந்தையின் பல ஆண்டு கனவு ஒரே கணத்தில் மண்ணோடு மண்ணானது. ஆனால் அப்பா அங்கேயே நின்று விடவில்லை. விழுந்த வீட்டை மீண்டும் எழுப்பினார். வாழ்க்கை இடித்ததை தன் மன வலிமையால் மீண்டும் கட்டினார். ஒரு வீட்டை மட்டுமல்ல, 2 வீடுகளை கட்டியவர் அவர். ஆனால் உண்மையில் அவர் கட்டியது வீடுகள் மட்டுமல்ல, எங்களை, அதாவது 5 மகள்களின் எதிர்காலத்தை கட்டினார். 5 கனவுகளுக்கு கல்வியின் கதவை திறந்தார். 5 வாழ்க்கையையும் நல்ல நிலைக்கு உயர்த்தினார். ஒரு பிள்ளையை வளர்ப்பதே எளிதல்ல என்கிறது உலகம். 5 மகள்களையும் பண்போடும் கல்வியோடும் கலை உணர்வோடும் நல்ல மனித நேயத்தோடும் வளர்த்தெடுத்தார். அப்பாவின் வாழ்க்கையும் அவ்வளவு எளிதானதாக இல்ல. 9 வயதிலேயே தந்தையை இழந்தவர். சிறு வயதிலேயே வாழ்க்கையின் கஷ்டத்தை தன் தோளில் சுமந்தவர். ஆனால் அந்த கஷ்டம் அவரது கனவுகளை முறிய விடவில்லை. சாவச்சேரி இந்து கல்லூரியில் தன் கல்வி பயணத்தை தொடங்கி பின்னர் பல்கலைக்கழகம் வரை சென்று உயர்கல்வி பெற்றவர். தான் அனுபவித்த கல்வியின் அருமையை உணர்ந்தவர். அதன் மதிப்பை அறிந்தவர். அதனால்தான் கல்வி என்பது எங்களுக்கு மட்டும் தேவையான ஒன்றாக அவர் எண்ணவில்லை, எங்கள் வாழ்க்கையை உணர்த்தும் ஒளியாக அதை கண்டார். தான் சந்தித்த கஷ்டங்கள் எங்கள் பாதையில், அதாவது பிள்ளைகளின் பாதையில் வரக்கூடாது என்றும், தான் இழந்த வாய்ப்புகள் எங்கள் வாழ்வில் வரக்கூடாது என்றும் எண்ணி தன் கனவுகளை விட எங்கள் கனவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர். தான் கற்ற கல்வியின் ஒளியை 5 மகள்களின் வாழ்விலும் ஏற்றி எங்கள் எதிர்காலம் அறிவாலும் பண்பாலும் தன்னம்பிக்கையாலும் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதே அவரது மிகப்பெரிய கனவாக இருந்தது. எங்களை வளர்த்தவர் மட்டுமல்ல, எங்கள் எதிர்காலத்தையே கல்வியால் வடிவமைத்தவர். அப்போது அவரது கஷ்டம் எவ்வளவு என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் கேட்டதை முடிந்தவரை தந்தார். எங்கள் ஆசைக்கு முடியாது என்ற வார்த்தையை அவர் எளிதில் சொல்லவில்லை. நாங்கள் குழந்தையாக கேட்டதை பெற்றோம். அவர் தந்தையாக எவ்வளவு இழந்தார் என்பதை பின்னாளில் தான் உணர்ந்தோம். தன் வாழ்க்கையில் பல வசந்தங்களை எங்களுக்காக விட்டு கொடுத்தார். வீட்டிலிருந்து தொலைதூரமாக வேலைக்கு சென்றவர். திருகோணமலை, பதுளை, வவுனியா, எத்தனை இடங்கள் அவரது பணிப்பாதையில் வந்தன. நாங்கள் வீட்டில் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்க அவர் எங்கள் எதிர்காலத்தை எதிர்பார்த்து கொண்டு தொலைதூரத்தில் உழைத்தார். விடுமுறை கிடைத்தால் வீட்டுக்கு வருவார். சில நேரங்கள் வவுனியாவில் இருந்து கூட சைக்கிள் ஓடிக்கொண்டு எங்களை பார்க்க வந்திருக்கின்றார். அந்த சைக்கிளின் சக்கரங்கள் எத்தனை மைல்கள் கடந்திருக்கும், சுழன்றிருக்கும். ஆனால் அப்பாவின் மனதில் ஒரே பாதை தான் இருந்தது, எங்களை நோக்கிய பாதை. ஒவ்வொரு காலத்திலும் எங்களுக்கு புதிய சைக்கிள். நாங்கள் 5 பிள்ளைகள், 5 பேரின் கண்களிலும் புதிய சைக்கிளின் மகிழ்ச்சி. அப்பா ஒவ்வொரு முறையும் ஒரு சைக்கிளை தேடி அதை கொண்டு வந்து எங்கள் முகத்தில் ஒரு புதிய சிரிப்பை ஏற்றினார். அப்போது அந்த சைக்கிளின் பின்னால் அப்பாவின் உழைப்பு, எத்தனை உழைப்பு இருந்தது எங்களுக்கு எங்கே தெரியும்? இன்று நினைத்து பார்க்கும் போது புரிகின்றது. அவர் எங்களுக்கு சைக்கிளை மட்டும் வாங்கி தரவில்லை, எங்கள் சிறகுகளுக்கு சக்கரங்களை பொருத்தி தந்தார். காலம் மாறியது, போர் சூழல் எங்கள் வாழ்க்கையின் பாதையும் மாற்றியது. பிறந்த மண்ணை விட்டு பயணிக்க வேண்டிய நிலை வந்தது. கடல் வழி பயணம், கப்பல், பின் தரைவழி பயணம். இவ்வாறு வாழ்க்கை எங்களை வவுனியாவை நோக்கி அழைத்து சென்றது. அங்கே தன் தொழிலில் இருந்தார். நெல் சந்தைப்படுத்தும் சபையில் பிராந்திய மேலாளராக பணியாற்றிய அந்த காலத்தில் எங்களுக்காக ஒரு குடியிருப்பும் கிடைத்தது. அந்த குடியிருப்பே எங்கள் புதிய உலகமாகியது.
சங்கத்தானையில் அறிமுகமான வீதிகளை விட்டுவிட்டு வவுனியாவில் புதிய தெருக்களில் எங்கள் பயணம் புதிய அத்தியாயம் தொடங்கியது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் வவுனியா வாழ்க்கை எங்கள் நினைவுகளில் தனித்துவமான ஒரு பருவமாகவே இன்றும் நிற்கின்றது. அது சங்கத்தானை போல இல்லை, ஆனால் அதற்கும் அதன் சொந்தமான ஒரு அழகு இருந்தது. புதிய இடம், புதிய மனிதர்கள், புதிய அனுபவம். வாழ்க்கை எங்களை மெல்ல மெல்ல மாற்றிக்கொண்டிருந்தது. ஆனால் எங்கு சென்றாலும் எங்கள் வீட்டின் மையம் அப்பாதான். அவர் அங்கே இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அவரது உழைப்பு மட்டும் எங்களை சுற்றியே இருந்தது. அவர் கட்டிய வீடுகள் ஒரு நாள் இடிந்திருக்கலாம். அவர் நடந்த பாதைகள் காலத்தால் மறைந்திருக்கலாம். அவர் ஓட்டிய சைக்கிள்கள் சக்கரங்கள் நின்றிருக்கலாம். ஆனால் அவர் எங்களுக்காக கட்டிய வாழ்க்கை மட்டும் இன்னும் இடியவில்லை. அவர் விதைத்த கல்வி இன்னும் எங்களில் வாழ்கின்றது. அவர் கற்றுக் கொடுத்த பண்பு இன்றும் எங்களில் பேசுகின்றது. அவர் தந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை இன்றும் எங்களை தாங்குகின்றது. அவர் தந்த அன்பு இன்றும் எங்கள் இதயங்களில் வீடாக இருக்கின்றது. அப்பா கட்டிய முதல் வீடு தரைமட்டமானது. மீண்டும் அவர் கட்டிய வீடு காலத்தின் சாட்சியாக மாறியது. ஆனால் அவர் கட்டிய 5 மகளின் வாழ்க்கை அதை எந்த காலமும் தரைமட்டமாக்க முடியாது. அதுதான் ஒரு தந்தையின் உண்மையான வெற்றி. அதுதான் எங்கள் அப்பாவின் அழியான நினைவு சின்னம். என்று திரும்பி பார்க்கும்போது என் மனம் மெதுவாக சொல்கின்றது, அப்பா, நீங்கள் எங்களுக்காக எவ்வளவு தூரம் நடந்தீர்கள் என்று அப்போது அறியவில்லை. நீங்கள் சுமந்த சுமையை நாங்கள் அப்போது உணரவில்லை. நீங்கள் மறைத்த கண்ணீரை நாங்கள் அப்போது காணவில்லை. நாங்கள் பார்த்தது உங்கள் கைகளில் கிடைத்த எங்கள் சிறிய சந்தோஷங்களைத்தான். இன்று புரிகின்றது, அந்த சந்தோஷத்துக்கு பின்னால் ஒரு தந்தையின் முடிவில்லா உழைப்பு இருந்தது, அளவில்லா அன்பு இருந்தது, அளவற்ற தியாகம் இருந்தது. அதனால்தான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கத்தை திறந்தாலும் அதன் ஓரத்தில் அப்பாவின் கைரேகை இருக்கும். எங்கள் வீடுகளில் சுவர்களில் மட்டுமல்ல, எங்கள் வாழ்க்கையில் அடித்தளத்திலேயே அப்பா இருக்கின்றார்.